மது அருந்தக்கூடியவர்கள் மது அருந்தாம இருக்கவே முடியாது. அது உண்மையா? கொரோனாவை பயந்து உலகமே முடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. குடிகாரர்களாக இருக்கக்கூடிய மது பிரியர்கள் எத்தனை மாதங்கள் அந்த கடைகள் மூடி இருந்ததோ, இவர்களுக்கு அந்த குடிபானம் கிடைக்காமல் இருந்ததோ, அத்துணை நாட்கள் இந்த குடிகாரர்கள் எதை குடித்து வாழ்ந்தார்கள்? அத்தனை நாள் ஒவ்வொருத்தரும் குடிக்காம உயிரோட தானே இருந்தாங்க. அந்த நேரத்தில் குடிகாரர்களுடைய மனைவிமார்கள் மகிழ்ச்சியா இருந்தாங்களே, மறுபடியும் டாஸ்மார்க் திறக்க கூடாது, இப்படியே விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சினாங்களே வீதியில இறங்கி. நீங்க செவிசாய்த்தீர்களா அவர்கள் சொல்லக்கூடியது? நீங்க அரசாங்கம் நடத்துவதற்கு மது என்கின்ற இந்த விற்பனை அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட நிலைமைக்கு தான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தள்ளி போயிருக்கு. மதுவில் வரக்கூடிய லாபத்தை வைத்துதான் அரசாங்கம் நடத்தணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் கடந்த ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக எடப்பாடியும் இருந்தார். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அதே நிலையில் இருக்கிறார். மதுவை பூரணமாக ஒழிக்க வேண்டும், அப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வாங்கன்னு சொன்னா கள்ளச்சாராயம் குடித்து மரணித்து போனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம், ஊக்கப்படுத்துறீங்களா?